வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற மூவியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதான் 1997 பிரேக் டவுன்ங்கிற மூவி ரிலீஸ் ஆனதுங்க. ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் மூவிங்க அது. இந்த பிரேக் டவுன் மூவியோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம விடாமுயற்சி படத்தோட இந்த ஸ்டோரியை சிங்கிள் லைன்ல சொல்ல போறாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விடாமுயற்சி படத்துல நம்ம அஜித் அவர்களுக்கு பேர் ரோலா த்ரிஷா அவங்க பண்றாங்க. சோ இந்த படத்துல த்ரிஷாவும் நம்ம அஜித் சார் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் தான் பண்றாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல ஒரு ட்ரிப் ஒன்னு போயிட்டு இருக்காங்க. அதாவது லாங் டிரைவ் ஒன்னு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கார் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருதுங்க. சோ பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்ல நின்றுது. நம்ம அஜித் சார் இறங்கி பாக்குறாரு. சோ என்ன பிரச்சனைனே தெரியலங்க. சுத்தி பாத்தீங்கன்னா எந்த கடையுமே இல்ல. நடு ரோட்ல நின்றுதுங்க. சுத்தி எதுவுமே கடையெல்லாம் கிடையாது. அப்போ அந்த வழியா ஒரு கண்டெய்னர் ட்ரக் ஒன்னு வருதுங்க. சோ அவர் இறங்கி நம்ம அஜித் சார் ஹெல்ப் பண்றாங்க. அதான் அந்த கார்ல எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு நீங்க ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கீங்க, அதனால கார் வந்து ஆஃப் ஆயிருச்சுங்க. இங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல மெக்கானிக் செட் இருக்கு. சோ யாராவது என் கூட வாங்க, நான் வந்து அங்க மெக்கானிக் செட்ல இறக்கிறோம், நீங்க அங்க இருந்து ஆள் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம த்ரிஷா மேம் பாத்தீங்கன்னா அவங்களோட போறாங்க. சோ அதான் மெக்கானிக் செட்ல போய் நான் ஆள் அழைச்சிட்டு வந்துறேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரிஷா மேம் போறாங்க. சோ போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அவங்க திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. நம்ம அஜித் சாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி கார் அவரை ரெடி பண்ணி அந்த கார் எடுத்துக்கிட்டு அந்த மெக்கானிக் செட் போறாங்க. சோ அங்க போயிட்டு என்னோட ஒய்ஃப் இங்க வந்தாங்களா, அதாவது என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு, ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தாங்க, அவங்க இங்க வந்தாங்களா அப்படிங்கும்போது மெக்கானிக் செட்ல அந்த மாதிரி யாருமே பொண்ணு இங்க வர கிடையாதுங்க, இந்த மாதிரி நாங்க ஆளை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் அங்க சுத்தி இருக்க இடங்கள்லாம் ரொம்ப நேரமா தேடுறாருங்க. அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு லாஸ்டா மறுபடியும் வந்து கேட்கிறாரு. அவங்க ரொம்ப ஹார்ஷா பேசுறானுங்க, அதாவது ரொம்ப திமிரா பேசுறானுங்க, இங்கெல்லாம் யாருமே வர கிடையாது, வெளில போ அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க. நம்ம தலை பயங்கரமா காண்டாயிருவாருங்க. சோ அந்த இடத்துல ஃபைட் சீன் இருக்குன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். காண்டாயி நம்ம தலை அடிக்க போவாரு. டக்குன்னு அவன் கன் எடுத்து வச்சிருவான். கண்ணை பார்த்தோன்னே நம்ம தலை பேக் அடிச்சிருவாங்க. பேக் அடிச்சு என்னடா பண்றதுன்னு தெரியாம வெளில வந்து நிக்கும் போது அங்க நிக்கிற ஒருத்த மட்டும் நம்ம அஜித் சாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இவங்க எல்லாருமே கூட்டக்கிழமை தாங்க. அந்த கண்டெய்னர் ட்ரக் இந்த வழியா தான் போனுச்சு, அந்த பொண்ணு அங்கதான் கொண்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா காட்டுறாங்க. சோ இந்த வழியா போங்க, அங்கதான் இருக்கும் அந்த ட்ரக், நீங்க போய் புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா சொன்னோன்னே நம்ம அஜித் சார் இவங்களுக்குள்ளே நல்லவன் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கார் எடுத்துட்டு அந்த வழியா ஸ்பீடா போயிட்டு இருப்பாருங்க. ரொம்ப தூரம் போவாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ரோடு பிளாக் பண்ணிருப்பாங்க. நம்ம அஜித் சார் அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுவாரு. என்னடா அது, அந்த பையன் இந்த வழியா தான் சொன்னா, இந்த பக்கம் ரோடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாக்காய் நிக்கும் போது மேல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கன் எடுத்து நம்ம அஜித் சார் பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவான். எதுக்குடா சொல்றா, என்னதான் காரணம் அப்படிங்கிறதே தெரியாம நம்ம தலை போறதுக்கும் வழி இல்லாம கார் எடுத்துட்டு போய் அங்க ஒரு ஆறு மாதிரி போங்க, ஆறுக்குள்ள விட்டுட்டு நம்ம தலை எஸ்கேப் ஆகி போய் ஒரு மலை மேல ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு என்னதான் பண்றான்னு. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் இருக்குல்லங்க, நடிகை கடத்திட்டு போனாங்களா திருசாவா, சோ அந்த கண்டெய்னர் வருது. அந்த கண்டெய்னருக்குள்ள யாருமே இல்ல. இந்த கார் பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ள கார் விழுந்துருச்சுல நம்ம ஹீரோவோடது. சோ அந்த காரை மட்டும் ஏத்திக்கிட்டு இவனுக்கு கிளம்புறானுங்க. சோ கிளம்புறத நம்மால் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதாங்க ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸே இருக்கு. அவருக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. அவர் தலையில ஒரு ஆள் அடிக்கிறாங்க. அடிச்சு அவரையும் பிடிக்கிறாங்க. அது வேற யாருமே இல்லங்க, நம்ம அஜித் சாருக்கு வழி சொல்லிட்டாப்புல ஒரு பையன், அவனுமே அவனுங்க டீம் தாங்க. சோ எல்லாருமே கூட்டு கலவணி தான், எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கிட்னாப் பண்ணிருப்பாங்க. சோ இந்த குரூப் பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான் அந்த மாதிரி கிட்னாப் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கும்பல்ட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேஃபா தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கறதாங்க இந்த ஃபுல் படத்தோட ஸ்டோரி. சோ மகிழ் திருமேனி எந்த அளவுக்கு ஒரு பயங்கர கிரைம் த்ரில்லரா எடுப்பாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பிரேக் டவுன்ங்கிற இந்த படமே பயங்கரமான கிரைம் த்ரில்லர் தான். சோ இது வந்து மகிழ் திருமேனி கிட்ட கிடைக்கும் போது அவர் இன்னும் அதை எக்ஸ்ட்ரா கிரைம் த்ரில்லர்லாம் சேர்த்து பயங்கர ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தை பயங்கர விறுவிறுப்பா கொண்டு போவாரு. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது நண்பா. இந்த கதையை அப்படியே நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜா யோசிச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. சோ அதை நம்ம திரையில நம்ம அஜித் சாரை வச்சு பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ எத்தனை பேர் விடாமுயற்சி படத்துக்கு வெயிட் பண்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.